லக்னக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோல பார்க்கலாங்க. மே மாதம் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு சஞ்சாரமாகிறாருங்க. இந்த குரு பகவானின் பெயர்ச்சி அப்படிங்கும்போது மீனராசி மீன லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொடுக்குன்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா 5 தலை நாகம் சொல்லக்கூடிய ராகு பகவான் மீனத்துல தான் சஞ்சாரமாயிட்டு இருக்கிறாரு இல்லைங்களா. அப்போ இந்த குரு பகவானுடைய அமைப்புகள் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானின் பார்வைகள் அப்படிங்கும்போது சிறப்பு பார்வைகள் 5, 7, 9 இல்லையா. ஆனா இந்த 5, 7, 9 பார்வைகள் எதுவும் மீனத்துல படல. ஆனாலும் கூட இந்த குரு பயிற்சி எப்படி சாதகமா அமையும் அப்படின்னு பாக்குறீங்களா, அந்த ராகுவானவர் உங்கள் ராசியில இருந்து தன்னுடைய பார்வைகளாக குரு பகவானை பார்வை செய்கிறார் அப்படிங்கும் போது அப்ப ஆல்மோஸ்ட் இந்த ராசிக்குண்டான அதிபதியுடைய கனெக்டிவிட்டி வந்துருது அப்படின்ற ஒரு விஷயம் தான். அப்போ இந்த குரு பயிற்சியானது அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா நிச்சயமா மீன ராசியா இருந்தாலும் சரி, மீன லக்னக்காரங்களா இருந்தாலும் சரி, ஒரு இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் தொழில் ரீதியான ஒரு இடத்துலயோ இல்ல வேலை ரீதியான இடத்துல கட்டாயம் சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான காலகட்டமாக அமையும் அப்படிங்கிறது தான். தேவையே இல்லாத மன குழப்பங்கள் விலகி சாதகமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிற விஷயம். அதே மாதிரி நகை சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது ஆடை ஆபரணம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா தேவகுருவும் அசுரகுரு வீட்டில் வர்றாரு இல்லைங்களா. அப்போ கட்டாயம் இந்த காலகட்டம் நீங்கள் நகை வாங்கிறதுக்கான தன்மைகள் கண்டிப்பா உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது பிரிந்த உறவுகள் சேரக்கூடிய தன்மைகள் அதீதமான பலத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான். திருமணத்துக்காக ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க, இன்னும் திருமணமே முடியல, தள்ளி போயிட்டே இருக்குன்னு இருக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடாத நேரங்களும் வந்தாச்சுன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்ல, இந்த காலகட்டங்களை கணவன் மனைவி இந்த கருத்து வேறுபாடுகள் இருந்து பிரிஞ்சு இருக்கோம், இப்ப எப்படி இருக்குன்னு கேள்வி கேட்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது அவர்கள் பிரிந்த உறவு சேரக்கூடிய சூழ்நிலையான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். சந்திக்கக்கூடிய நபர்கள் ஆதாயம் உண்டு அப்படின்ற ஒரு விஷயம். அது மட்டும் கிடையாதுங்க, நீங்க இந்த காலகட்டம் சுய முயற்சி ரீதியாக அதாவது கூட்டு தொழில் பண்ணலாம்னு ஒரு சிந்தனையை கண்டிப்பா கொடுக்கும். ஆனாலும் நீங்க மறக்கக்கூடாது, இப்ப கோச்சார ரீதியா ஒரு வருடம் உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் கூட உங்களுடைய ஜனன ஜாதகம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ உங்களுடைய ஜாதகத்தை முதல்ல ஆய்வு பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய திசாபத்தியம் உங்க ஜாதகம் பலமாக இருந்துச்சு அப்படின்னா கூட்டு தொழில் தாராளமா பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள் நீங்க கேட்ட இடத்துல உதவி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமா இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டுமா அது இந்த குருவுடைய பார்வைகளும் சரி, இந்த குரு பயிற்சியும் சரி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்படின்றது தான். ராசியில் இருக்கக்கூடிய ராகுவும் அந்த பார்வை செய்யக்கூடிய குரு அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படின்ற விஷயம். நீ கவர்மெண்ட் வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா, யாருக்கும் ஷியாரிட்டி கழுத்து போட்டுடாதீங்க. அதே மாதிரி எந்த வேலை செஞ்சாலும் நிறுத்தி நிதானமா பெர்ஃபெக்டா பண்ணுங்க. நமக்கு சம்மந்தம் இல்லாத வேலைகள்ல நீங்க தலையிடாதீங்க. அசுர வளர்ச்சிக்குண்டான நேர காலம் அப்படிங்கிறது. ஆனாலும் கூட நம்ம சரியா அந்த டைமிங்கை நம்ம ஃபாலோ பண்ணி அதை பெர்ஃபெக்டா நம்ம செயல்படுத்தணுமா மட்டும்தான் அது உங்களுக்கு வெற்றி பாதையை மாற்றும் அப்படின்ற ஒரு விஷயங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவானின் பார்வைகள் அப்படிங்கும்போது மேல் படிப்புக்காக காத்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு மேல் படிப்பு சாதகமாகும். தந்தை உருவடி இருந்த மன கசப்புகள் விலகி தந்தையின் சொத்துக்கள் தந்தையின் உறவு பாலமா பலப்பட்டு எந்த குறையும் இல்லாமல் சேஃபா இருக்கக்கூடிய ஒரு நேரங்களே சொல்லலாங்க. அது மட்டுமா இறைவனுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கால சூழல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஆன்மீக ரீதியான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஆன்மீக ரீதியான செலவினங்களாக இருந்தாலும் சரி, இந்த வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குங்க. அதே மாதிரி ஆய்வுகள் ரீதியாகவும் சரி, அதே மாதிரி ஊடகங்கள் சார்ந்து செயல்படக்கூடியவங்களுக்கு அடுத்து ஒரு பரிணாம வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பா உண்டு. தந்தை வர்க்கங்கள் உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய சூழல் இருக்கு. பங்காளி உறவுகள் இருந்த கருத்து இருந்துச்சு அப்படின்னா அது விலகி சுமூகமா மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நேர காலம் அப்படின்னே சொல்லலாங்க. படிக்கக்கூடிய குழந்தைகள் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு இடமாற்றம் சார்ந்த ஒரு நிகழ்வு கண்டிப்பா நடக்கும். அது மட்டும் இல்லாம மந்தமா இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு உற்சாகமான ஒரு அமைப்புகளையும் நல்லா படிக்கக்கூடிய ஒரு சூழலையும் உருவாக்கும். கமிஷன் கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு டபுள் இன்க்ரிமெண்ட்டுங்க. ஏன் அப்படின்னா ராசியில ஏற்கனவே யார் இருக்காங்க, 5 தலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்காரா. ரெண்டாவது இந்த குருவின் அமைப்பும் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா நிச்சயமா நல்ல ஒரு சாதகத்தை கொடுக்கும் அப்படின்றதா. அரசாங்கம் அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பொன்னான காலகட்டம்னே சொல்லலாம், யோகமாக இருக்கும் அப்படின்றது தான். இருந்தாலும் கூட இந்த குரு பகவானுடைய செயல்பாடுகள் ஒரு நிலைத்தன்மையாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி பெரிய ஒரு விஷயத்துல இறங்கி நமக்கான ஒரு வேலைகளை இறங்கி செய்யும்போது மட்டும்தான் நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத நீங்க மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இது லாபம் சார்ந்த விஷயங்கள் கூடக்கூடிய தன்மை, கூட்டம் சங்கம் இது மாதிரி இயங்குறவங்களுக்கு நிச்சயமா இரட்டிப்பான தனவருவாய் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலாக உருவாகும். அதே
மாதிரி மூத்த உறவுகளாக இருந்தாலும் சரி, இளைய சகோதரமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்களோ குழந்தை பாக்கியத்துக்காக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கட்டாயம் கூடி வரக்கூடிய யோகம் உண்டு. சேமிப்பு தன்மை அப்படிங்கிறது பன்மடங்காக பெருகக்கூடிய யோகம் இருக்கு. ஸோ நீங்க அதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. சேமிப்புங்கிறது குருராக சம்பந்தப்படுறதுனால நீங்க கோல்டு காயின் சம்பந்தப்பட்டு வாங்கி வைக்கும் போது உங்களுக்கு அது அற்புதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய யோகம் அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம நண்பர்கள் மத்தியில தொழில் ரீதியான ஒரு விஷயம் மூமெண்ட் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. புதிதாக பண்ணணும்னு இருக்கவங்க உங்க ஜனஜாதத்தை ஆய்வு பண்ணி பார்த்துக்கோங்க. மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். திடீர் யோகத்தோடு கூடக்கூடிய தன்மை அப்படின்றத இது பல வருடத்துக்கு அப்புறம் தான் இந்த அமைப்பே வருங்க. அதாவது இந்த ராகுவும் அனைத்து அந்த ராசியாதிபதியை ராகு பகவான் பார்வை செய்யறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ ஈஸியாக கிடைக்கக்கூடிய தன்மைகள் கிடையாது. ஆனாலும் கூட இந்த 3, 7, 11 பார்வைன்னு சொல்லுவோம். பர்டிகுலராக அந்த பார்வை அப்படிங்கும்போது உங்களுடைய சுய முயற்சி வெற்றியை கொடுக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நேர காலங்கள்ல உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூத்த உறவுகள் ரீதியாக சப்போர்ட்டிவா இருக்கும். உங்களுக்கு மேல ஒரு பெரிய உறவுகள் உங்களுக்கு பாலமா இருந்து செயல்படக்கூடிய தன்மைகள் இருக்கு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சேட்பட்டான காலம்னே சொல்லலாங்க. நீங்க தாராளமா அழகா மூவ்மெண்ட் பண்ணி இந்த ஒரு வருட காலம் அப்படிங்கும்போது உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கோங்க அப்படின்னே சொல்லலாங்க. இறைவனுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள், கும்பாபிஷேகம் அந்த விஷயங்கள், இது மாதிரியான செயல்பாடுகளை முக்கிய முடிவெடுக்கிறது, பொறுப்புகள் சார்ந்த விஷயம் கண்டிப்பா வருங்க. நீங்க தாராளமா அதை சார்ந்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறதா. அப்போ மீனராசி மீன லக்னக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எந்த அளவுக்கு யோகம் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லைங்களா? ரெண்டாவது, எல்லாருக்கும் எப்படி இது என்னுடைய அதாவது நம்ம சொன்ன பலன்கள் எந்த அளவுல உண்மை அப்படிங்கிறதும் எந்த அளவுல நமக்கு 100ல் எவ்வளவு % நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய தனி சிறப்பான